Question number 21. So question number 21 பொறுத்த வரைக்கும் we can discuss about again அந்த வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் நம்பர் 21 கொடுத்துருக்கு. when pressure is too high இந்த கண்டிஷனில் எது வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷனில் ப்ரெஷர் கரெக்ஷனில் P + AN²/V² அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரெஷர் இஸ் டூ ஹையாக இருந்ததுன்னா இந்த AN²/V² விட ப்ரெஷர் வேல்யூ அதிகமாக இருக்கும். வேறு n வேல்யூ 1ன்னு போட்டால் இது 1² மாறிடும். இந்த V²க்கு பதிலாக VM² வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இன் வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் தி எக்ஸ்க்ளூடட் வால்யூம், வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் வச்சு 7 கொஷின் நம்ம தாராளமாக வந்து கேட்கலாம். எக்ஸ்க்ளூடட் வால்யூம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷனில் வால்யூமில் என்ன கரெக்ஷன் பண்ணுறோம், V - NB. இந்த NB வேல்யூ தான் எக்ஸ்க்ளூடட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ NB இது அகைன் வந்து ஒரு டைரக்ட் கொஷின் தான். அடுத்து பாயில் டெம்பரேச்சர், பாயில் டெம்பரேச்சர் டைரக்ட் கொஷின் A/BR. இதை மாற்றி போட்டு AB/R, R/AB எப்படி வேணாலும் போடுவாங்க. ஸோ A/BR அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இதில் ஏன்றதும் பின்றதும் வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட், ஆர் அப்படின்றது கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ பாயில் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி சிம்பிள் ப்ராப்ளம்ஸும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து calculate the pressure exerted by 2 moles of oxygen gas in a 1 decimeter cube vessel at 27 degrees Celsius using ideal gas equation. ப்ரெஷரை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா P is equal to nRT/V. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஸோ n வேல்யூ 2 மோல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 2 இன்ட்டு இங்கே R என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஆன்சர் வந்து ஏடிஎம்மில் வருது. அப்படின்னா R வந்து ஏடிஎம்மில் இருக்கிறது நான் ஆல்ரெடி இன்னொரு சம்மில் சொன்ன மாதிரி 0.08201 அந்த வேல்யூ தான் யூஸ் பண்ண போகிறோம். டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ். ஸோ 300ஆல் மல்டிபிள் பண்ணணும். டிவைடட் பை வால்யூம் வந்து டெசிமீட்டர் கியூபில் 1 தான். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா அரௌண்ட் 49 ஏடிஎம் வரும். 49 வரும். 49 எடுத்துக்கலாம். ஸோ Z வேல்யூ ஃபார் ஆல் தி கேசஸ் அட் வெரி ஹை ப்ரெஷர், அந்த பிஹேவியர் ஆஃப் ரியல் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம ஒரு டேப்லெட் தலை மாதிரி போடுவோம். Z வேல்யூ 1ன்னு இருக்குது அப்படிலாம் போடுவோம். ஸோ இப்படி வந்து ஒரு சில இப்படி போகும், ஒரு சில வந்து இப்படி போகும், ஒரு சில இப்படி போகும். ஸோ இந்த ஹை ப்ரெஷர் ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா Z வேல்யூ எப்போவுமே greater than 1 தான். இதுதான் 1க்கான லைன். இந்த 1 விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி ஹை ப்ரெஷர் ரீஜனில் Z வேல்யூ இஸ் greater than 1. ஸோ மோர் தென் யூனிட்டி அப்படின்றது தான் ஆன்சர். ஃபார் அன் ஐடியல் கேஸ் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு Z தான். ஐடியல் கேஸுக்கு Z-ஓட வேல்யூ 1, அதுதான் ஆன்சர். ஸோ ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியல் கேஸ் பிஹேவியரை பற்றி அந்த Z வேல்யூ சொன்னோம் இல்லைங்களா, அந்த கிராஃபில் இருந்து வரக்கூடிய கன்க்ளூஷனை ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினாக எடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, அட் ஹை ப்ரெஷர் கார்பன் மோனாக்சைடு அண்ட் மீத்தேன் எக்ஸிபிட் மார்க்கர் டீவியேஷன் ஃப்ரம். இந்த ஐடியல் பிஹேவியரில் வந்து ஹை ப்ரெஷரில் வருமோ கண்டிப்பாக கார்பன் மோனாக்சைடு மீத்தேன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் வருமோ நல்ல டீவியேஷன் காமிக்கும். நீங்கள் CO, CH4, அமோனியா இதெல்லாம் லைனாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 வந்து கிராஃபில் கொடுத்துருப்பாங்க. இதுவே அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைலி லிக்விஃபையபிள், ஈஸியாக லோ டெம்பரேச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அமோனியா அப்படின்னு பார்க்கும்போது லோ டெம்பரேச்சர்லேயே, லோ ப்ரெஷர்லேயே, இந்த ப்ரெஷர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் டீவியேஷன் வந்து இந்த ஐடியல் கேஸ் பிஹேவியர்லேருந்து காமிக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இஸ் அபவுட் அட் அப்சல்யூட் ஜீரோ கைனடிக் எனர்ஜி. ஸோ அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னா 0 கெல்வின்ல கைனடிக் எனர்ஜி வேல்யூ 0 தான். ஏன்னா கைனடிக் எனர்ஜியும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதை பேஸ் பண்ணி இன்னொரு ஃபார்மெட்லேயும் ஒரு கொஷின் கேட்டிருப்பேன். when kinetic energy increases temperature also increases அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுனா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த எனர்ஜி எடுத்துட்டு தான் மாலிகுல் மூவ் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டிஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா the fraction of molecules with too low or too high velocities is very small. அதாவது மேக்ஸ்வெல் மாலிகுலர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் கீழே ஒரு கிராஃபும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி வரும். இதில் வந்து இங்கே பாயிண்ட் எல்லாம் பண்ணி ஒரு கிராஃப் வந்து இன்னொரு கொஷினில் கொடுத்துருப்பேன். அந்த கிராஃபில் வர கிராஃப் தான் மாலிகுலர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கிராஃபு. இதில்
டூ லோ ஆர் டூ ஹை வெலாசிட்டி. இந்த டூ லோ வேல்யூ, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ, இந்த வேல்யூவில் வந்து இங்கே இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஒய் ஆக்சிஸில். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ லோ ரீஜன்லையும் சரி டூ ஹை ரீஜன்லையும் ரொம்ப கம்மியாக தான். ஹை வெலாசிட்டி இருக்கிற மாலிகுல்ஸும் நம்பர்ஸில் கம்மியாக இருக்கும், லோ வெலாசிட்டி இருக்கக்கூடிய மாலிகுல்ஸும் நம்பர்ஸில் கம்மியாக இருக்கும். ஸோ மாடரேட்டாக இந்த மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி இருக்கிற மாலிகுல்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க, வீக்கர்ஸும் சரி டாப்பர்ஸும் சரி குறைவாக தான் இருப்பாங்க, அந்த கணக்கு தான். ஸோ அதிகமாக மார்க் எடுக்கிறவங்களும் எண்ணிக்கையில் கம்மியாக தான் இருப்பாங்க, ரொம்ப குறைவாக மார்க் எடுக்கிறவங்களும் எண்ணிக்கையில் கம்மியாக தான் இருப்பாங்க, ஆவரேஜாக மார்க் எடுக்கிறவங்க தான் நிறைய இருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான். இந்த பாயிண்ட் வந்து ரைட்டு. There is a certain velocity for which the fraction of molecules is maximum. Yes, most probable velocity ஓட definition தான் இது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 36வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 1,2 both are correct. கைனட்டிக் எனர்ஜி கால்குலேஷன் சொல்கிறாங்க. கைனட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா E is equal to 3/2 RT. நல்லா நான் வச்சுக்கோங்க, இங்கே RT அப்படின்றது வந்து எப்போ வரும் அப்படின்னா நமக்கு கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் கேஸ் பர் மோல் அப்படின்னு கேட்டால் RT இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும். இல்லை பர் மாலிகுல் கேட்டால் எப்சலான் அப்படின்னு போட்டுருவாங்க, R/3/2 இன்ட்டு RT/NA அப்படின்னு வரும். இந்த R/NAக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணோம், நான் வச்சுக்கோங்க. ஸோ 3/2 RT அப்படின்னா 1.5 இன்ட்டு ஆரோட வேல்யூ 8.314, ஏன்னா ஜூல்ஸில் தான் கொடுத்துருக்காங்க வேல்யூ. 8.314 into what is the temperature value 27 degrees Celsius, around 300 Kelvin. So around 3741 joules வந்து நமக்கு ஆன்சர் வரும். The quantity pi d square அப்படின்றது nothing but collision cross sectionக்கான ஈக்குவேஷன் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. sigma is equal to pi d square அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். போல்ட்ஸ்மேன் ஃபேக்டர் அப்படின்னு போல்ட்ஸ்மேன் மாலிகுலர் வெலாசிட்டியில் கடைசியாக வரக்கூடிய எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டருக்கு பேர் வந்து போல்ட்ஸ்மேன் ஃபேக்டர்னுவாங்க, which is nothing but this value. எக்ஸ்போனன்ஷியலில் -mc²/2 kT. இதுவே வந்து -mக்கு பதிலாக கேபிட்டல் M யூஸ் பண்ணும்போது, மோலார் மாஸை யூஸ் பண்ணும்போது இந்த கேக்கு பதிலாக வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், கே வந்து பார்த்தீங்கன்னா R/NA அப்படின்னு போடலாங்கன்னா R இங்கே வரும், மேலே NA போகும், M × NA வந்து கேபிட்டல் M மாறிடும். ஸோ இதுக்கு இன்னும் அனதர் ஃபார்மெட் வந்து எக்ஸ்போனன்ஷியல் மைனஸில் கேபிட்டல் M C² divided by 2RT இப்படியும் ஒரு ஈக்குவேஷனை நாம் எழுதலாம். ஸோ இதில் ரெண்டு ஈக்குவேஷனில் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஈக்குவேஷன். 39க்கு வந்து ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் இஸ் ஹேவிங் விஸ்காசிட்டி. ஸோ விஸ்காசிட்டி அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கும் லாம்டா மீன் ஃப்ரீ பாத் அதுக்கும் இருக்க ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2η ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த ரோ ப்ரைம்னுவாங்க. இது ரோ ப்ரைம் இஸ் நத்திங் பட் டென்சிட்டி ஆஃப் தி கேஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுவும் மெமரைசிங் கண்டென்ட், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டைரக்ட் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்ஸ். மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் வென் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனால் அதுக்கு ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும். இது T1, இது T2 அப்படின்னா T1லேருந்து T2 டெம்பரேச்சர் அதிகமாகும். இந்த மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூவாக ஷிஃப்ட் ஆகும், இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும் அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக டைரக்ட் கொஷின் தான், பட் நாம் இதை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். ஸோ ஒவ்வொரு கொஷினையும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து கொஷினாக கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா நமக்கு டஃப் கொஷின் வந்து அட்டன் பண்ணலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஈஸி டைரக்ட் கொஷின்ஸும் நிறைய இருக்குது, ஒரு சில டஃப் கொஷின்ஸும் எடுத்திருப்பேன். ஸோ ராம்பிக் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர், ஆர்த்தோ ராம்பிக் இல்லை ராம்பிக் ஃபார்ம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா A is equal to B is equal to C எல்லாமே நாட் ஈக்குவல் டுவாக இருக்கும். பட் ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஃபார்மட் காம்பினேஷன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் வருது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆங்கிள் பிட்வீன் எனி டூ ஃபேஸஸ். ஸோ ஒரு ரெண்டு ஃபேஸஸ் இருக்குது ஒரு சாலிடில் அப்படின்னா அந்த ரெண்டு ஃபேஸஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு பேர் அப்படின்னா இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் சொல்லுவோம். இது கிறிஸ்டலோகிராஃபிக் ஆங்கிள்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்க
ஆப்ஷன்ஸ். ஸோ இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் தான் கரெக்ட். இந்த ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லுவோம் ஆங்கிள்ஸு. நீங்கள் 12th சாலிட் ஸ்டேட்லையோ இல்லை ப்ரீவியஸ் 12th ஓல்டு புக்கில் சாலிட் ஸ்டேட்லையோ இந்த பாயிண்ட்டு படிச்சிருப்பீங்க. ஃபார் கேஸ் when the pressure is not too high, ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா RT + A/Vm அப்படின்னு ஈக்குவேஷன் வரும். ரொம்ப ஹையாக இல்லாமல் மாட்ரேட்டாக ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா PV is equal to RT - A/Vm அப்படின்னு வரும். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 45 அப்படின்னு பார்க்கும்போது 45க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எது ராங்கான ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. அண்டர் த கண்டிஷன் ஆஃப் ஹை ப்ரெஷர் தி வால்யூம் occupied by the gas molecules will be no longer be negligible in comparison with the total volume of the gas. அதாவது இது வந்து அந்த ரியல் பிஹேவியர், கேசியஸ் மாலிகுல்ஸோட ரியல் பிஹேவியரில் வரக்கூடிய அந்த பாஸ்லேட்ஸை பேஸ் பண்ணி கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்கும். ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸோட வால்யூமை கம்பேர் பண்ணும்போது டோட்டல் வால்யூம் நெக்லிஜிபிளாக இருக்கும் எங்கன்னா ஐடியல் கேஸில். பட் ரியல் கேஸ் பிஹேவியரில் ஹை ப்ரெஷர் வரும்போது இது வந்து ஒபே ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரைட்டான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து ஆஸ் பர் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், கைனடிக் தியரி பேஸ் பண்ணி த வால்யூம் occupied by the molecules is negligibly small as compared to the. ஸோ கைனடிக் தியரியில் ஐடியல் கேஸில் இந்த பாயிண்ட்டு, ரியல் பிஹேவியரில் இந்த பாயிண்ட், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆஸ் பர் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் அப்ளிகபிள் அண்ட் cannot be ignored. அதாவது இன்டர்மாலிகுலுக்கு நடுவில் ஃபோர்ஸே இல்லை. ஏன்னா ஐடியல் பிஹேவியர்னா என்ன கான்செப்ட், ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், ஐடியலாக இருக்கும். ஒவ்வொரு மாலிகுல்ஸும் தனித்தனியாக ஐடியலாக இருக்கும். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, கண்டெய்னர் கூடவும் போய் மோதிக்க மாட்டேன், ப்ரெஷர் எல்லாம் பெருசாக சப்போஸ் மோதனா ப்ரெஷர் கிரியேட் ஆகும், அதுதான் கான்செப்ட். பட் இன் கேஸ் ஆஃப் ஐடியல் பிஹேவியரில் அதுதான் கான்செப்ட். ஸோ ஐடியல் பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷனே கிடையாது அப்படின்றது தான் ஐடியல் பிஹேவியர். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் அப்ளிகபிள். ஆஸ் பர் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் அப்ளிகபிள் அண்ட் cannot be ignored அப்படின்றது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கலாம். The postulates of kinetic theory of gases does not hold under high pressure low temperature. ஸோ ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சரில் இந்த பாஸ்லேட்ஸ் வந்து ஒபே பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. டஸ் நாட் ஹோல்டு, அது எப்போ ஹோல்டு பண்ணாங்கன்னா STLP கண்டிஷனில் தான் ஹோல்டு பண்ணாது. சாரி, STLP கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா postulates of kinetic theory of gases does not hold under high pressure low temperature அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா HPLT இந்த கண்டிஷனில் கேஸஸ் வந்து ரியல் கேஸஸாக பிஹேவ் பண்ணும், இந்த கண்டிஷனில் ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் வரும்போது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ரியல் கேஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்படின்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒபே பண்ணது தான். ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 50. ஸோ கொஷின் நம்பர் 50 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா calculate the mean free path of oxygen gas at 25 degrees Celsius. Just a minute.